ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, அதாவது நம்மளுடைய மொபைலில் நிறைய பேர் மொபைலில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். அது என்னென்னா, இது ஒரு கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பு, ட்ராய் அமைப்பு, அதாவது தொலைத்தொடர்பு செயலினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பு. சரியா, இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இந்த ஆப் வந்து என்ன ஆப்புனா, அதாவது ட்ராய் அமைப்பால் உருவாக்கப்பட்டது. அதாவது நிறைய ஸ்பேம் கால் வரும், நிறைய மெசேஜஸ் வரும். இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க சொல்லி, வின் பண்ணியிருக்கீங்க சொல்லி நிறைய ஸ்கேம் கால் வரும். அதை தவிர்க்கிறதுக்காக அதை பிளாக் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து உங்களுடைய மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா அதை லாக் பண்ணுறதுக்கு, அடுத்து உங்களுக்கு என்னென்னா உங்களுடைய பேரில், உங்களோட ஆதார் பேரில் நிறைய பேர் ஏமாற்றி நிறைய செகண்ட் சிம்னு சொல்லி உங்களுடைய நம்பரை வேறு ஒருத்தர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி அதை தவிர்க்கிறதுக்கு, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா, நீங்களாகவே பண்ணிக்கலாம். அதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ஆப்பு. சரியா, இந்த ஆப் வந்து இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்க்கு சஞ்சார் சாத்தி அப்படின்னு சொல்லி இந்த டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பு வரும். சரிங்களா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து டாஸ்போர்டு இருக்கும். அதை நீங்கள் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரொசீடுன்னு சொல்லி இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து என்னென்னா, நம்ம வந்து மொபைல் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ உங்கள் ஆதாரில் இணைச்சிருக்கிற அந்த நம்பரை இதில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதில் ப்ரொசீட் கொடுத்துட்டு உங்கள் நேம் அதில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம்லேயே உங்களோட நேம், ஃபுல் நேமை டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, அதில் உங்களோட ஃபுல் நேமை டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஃபுல் நேமை நான் டைப் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ரிஜிஸ்டர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, நம்ம யூபிஐ ஆப்பில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம்ல, அதை மாதிரி உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அது எந்த நம்பருக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பருக்கு அதிலிருந்து நீங்கள் இந்த மெசேஜை அனுப்புகிற மாதிரி இருக்கும். அனுப்புனதுக்கப்புறம் ஆப் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். டாஸ்போர்டு இந்த மாதிரி வரும், உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். பார்த்திங்கன்னா நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் சஸ்பெக்ட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா. அது என்ன பண்ணோம்னா, உங்களுடைய நம்பருக்கு அடிக்கடி நிறைய ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் லாட்ரியில் வின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நாங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஃபோன் அடிக்கிறோம், இந்த லோன் ஆப்பு, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃப்ராடு தனமாக உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா, அதுக்கு கால் பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப்பில் அடிக்கடி வந்துட்டு இருந்தாலும் சரி, அதை நம்ம பிளாக் பண்ணலாம். அந்த இது என்ன இதுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்டகரி, எந்த இதிலேருந்து ஃப்ராடு தானே பண்ணுற மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுவும் அடிக்கடி எப்போ இருந்து இந்த கால்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரியும் நாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கொடுத்து இந்த மாதிரி அவங்க அடிக்கடி கேட்காங்க, தொந்தரவு பண்ணுறாங்க, எங்களுக்கு பைசா காசுக்கு வாங்கி ஸ்கேம் பண்ணுறாங்க, இந்த மாதிரினா அதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு அவங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்காக மெயில் அனுப்புவாங்க. அவங்க ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த நம்பர் வந்து திருப்பி ஆக்டிவேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க. இதுதான் அது கான்செப்ட்டு. சரிங்களா, அடுத்து வந்து உங்களோட மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா, ரெண்டாவது ஆப்ஷன் எதுனா, உங்களோட மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மாதிரி டாஸ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து மொபைல் நம்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதில் வந்து நீங்கள் அந்த மொபைலில் நீங்கள் தொலைஞ்சு போன மொபைலில் என்ன சிம்மு எந்த நம்பர் யூஸ் பண்ணிங்களோ அந்த நம்பரை இதில் டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து 2 ஐஎம்இ நம்பர் இருக்கும். உங்களோட ஐஎம்இ நம்பர் கண்டிப்பாக தேவை. நீங்கள் பாக்ஸ் வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு மொபைல் புதுசாக வாங்கியிருப்பீங்க, அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் ஐஎம் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன மொபைலுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் நம்பரை கொடுத்து அடுத்து நம்ம இதிலிருந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மொபைல் தொலைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். அந்த காப்பி இதில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டா அந்த மொபைலை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. சரிங்களா, நீங்கள் தொலைஞ்சு போன மொபைலை பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மொபைலை யாருமே யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே வேலை செய்யாது. சரிங்களா, திருப்பி அந்த மொபைலை நம்ம வந்து உங்கள் கையில் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை அன்லாக் கூட பண்ணலாம், அன்பிளாக் கூட பண்ணலாம். சரிங்களா, அது கிடச்சிச்சின்னா அதை சின்னதாக அந்த நீங்கள் அன்பிளாக், நான் ரீசன் வந்து கையில் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக அதில் கொடுத்தா போதும், உடனே அன்பிளாக்கும் பண்ணிடலாம். இவ்வளோ தான். அடுத்து வந்து என்னென்னா, உங்களுடைய பேரில், உங்களுடைய ஆதார் பேரில், உங்களுடைய ஃபோன் நம்பர் பேரில் எத்தனை மொபைல்
நம்பர் வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்தெந்த நம்பர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து பாருங்கள், இப்போ நான் ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறேன். இதில் ரிக்யூட் அப்படின்னா அது கொடுத்தா இந்த நம்பர் வந்து எனக்கு தேவைப்படுது, இந்த நம்பர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் அந்த நம்பரை டிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். இல்லைன்னா அது எனக்கு இந்த நம்பர் தேவையில்லை அப்படின்னா நாட் ரிக்யூட்னு கொடுக்கலாம். இந்த நம்பர் என்னுடைய நம்பரே இல்லை, இதை நான் யூஸே பண்ணலை, இது வேறு யாரோ யூஸ் பண்ணுறாங்கன்னா நாட் மை நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. சரியா? இப்படி உங்களுக்கு எந்த உங்களை லிஸ்ட்டு வரும், உங்களோட ஆதாரில் எத்தனை நம்பர் இதில் இணைச்சிருக்காங்கன்னு. அந்த இதில் எந்த நம்பர் வேணுமோ, எந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் ரிக்யூட்னு கொடுங்க. மற்றதெல்லாம் நாட் மை நம்பர் கொடுக்கலாம், இல்லை நாட் ரிக்யூட்னு சொல்லி கொடுத்து பண்ணிடுங்க. நாட் ரிக்யூட் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மெயில் போகும், அவங்க ஒரு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் அந்த நம்பரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாட் மை நம்பர்னாலும் அதே சேம் கான்செப்ட் தான். சரியா? ஸோ நான் இப்போ இந்த நம்பர் எனக்கு வந்து தேவைப்படுது, அதனால் ரிக்யூட்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேன். சரியா? இப்படி உங்களுக்கு தேவையான நம்பர்ஸை ரிக்யூட் கொடுத்துக்கோங்க. தேவையில்லாத நம்பரில் நாட் ரிக்யூட்னு சொல்லி கொடுத்து செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க நம்பர் மட்டும்தான் ஆக்டிவில் இருக்கும், மற்ற நம்பர்லாம் வந்து டீஆக்டிவேட் ஆகிரும். ஓகேவா? அடுத்து இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, அதாவது உங்களுடைய மொபைல், இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் வந்து ஒரிஜினலாக தானா டூப்ளிகேட்டாக, இல்லை இது வந்து ஒரு களவு செல்லாக வேறு யார் பேரில் இருக்குது, இல்லை இது இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் வந்து இஎம்ஐ ஆப்ஷனில் இருக்கா லோனில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த ஐஎம் நம்பர் 15 டிஜிட் அந்த ஐஎம் நம்பரை இதில் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த மொபைலோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். சரியா? ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னென்னா இன்கமிங் இன்டர்நேஷ்னல் கால்ஸ். அதாவது உங்களுடைய நம்பருக்கு வந்து அடிக்கடி ஃபாரின் நம்பர்லேருந்து கால்ஸ் வந்துகிட்ருக்கு, ஸ்பேம் கால்ஸ் அதிகமாக வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் அதை பிளாக் பண்ணுறதுக்கு ஸோ நான் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த நம்பருக்கு அடிக்கடி வருதோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எந்த நம்ம நாட்டிலேருந்து எந்த கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு அடிக்கடி கால் வருது அப்படிங்கிறத அதையும் கரெக்டாக சூஸ் பண்ணி எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இப்போ அடிக்கடி அந்த கால்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதை கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க, ஃபாரின் நம்பரை, அடுத்து உங்களுக்கு வராது அந்த கால்ஸ். ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஸு. சரிங்களா? இது வந்து ஒரு கவர்மெண்ட்டால் ட்ராய் அமைப்பால் உருவாக்கப்பட்டது. ஸோ தவறாமல் எல்லாரோட மொபைலும் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் இதை போல் கண்டென்ட்ஸ் வரும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றின வீடியோஸும் நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே?